ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்தியா அமைதி பூங்காவாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் நம்ம நாட்டு ராணுவ வீரர்கள். ஆர்மியில் ஒர்க் பண்ணுறதுன்றது மற்ற வேலைகளெல்லாம் விட ரொம்ப கஷ்டமான வேலை. அதுவும் யங் ஏஜில் ஜாயின் பண்ணி எல்லா ஆஃபீஸர்ஸ் கீழேயும் ஒர்க் பண்ணுறதுன்றது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதே சமயம் மற்ற எல்லா வேலைகளை விட இன்க்ளூடிங் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்கிறத விட ஆர்மியில் ஒர்க் பண்ணுறதுன்றது ஒரு ஆத்ம திருப்தியும் மனநிறைவும் கொடுக்கக்கூடியது. அதுக்கு முக்கிய காரணம் இன்னைக்கு ஆர்மி லைஃப்பில் இருக்கிற ஒரு பர்ஃபெக்ஷன் இன்னைக்கு சிவில் லைஃப்பில் இல்லை. இவ்வளவு பெருமைக்குள்ள இந்தியன் ஆர்மியோட பவர், ரேங்க்ஸ், ப்ரொமோஷன்ஸ் எல்லாத்த பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்தியன் ஆர்மியில் ஆக்டிவாக 14,40,000 பேர் இருக்காங்க. ரிசர்வ் ஆர்மி பர்சன்ஸ் 20,96,000 பேர் இருக்காங்க. பேராமிலிட்ரியில் 15,85,950 பேர் இருக்காங்க. மொத்தம் 51,21,950 பேர் இந்த டிஃபென்ஸ் ஆர்மியில் இருக்காங்க. இந்தியன் ஆர்மியை பொதுவாக 3 டைப்பாக கேட்டகரைஸ் பண்ணலாம். ஒன்று கமிஷன்ட் ஆஃபீஸர்ஸ், சிஓஸ்னு சொல்லுவாங்க. இவங்க குரூப் ஏ கெஜெட்டட் ஆஃபீஸர்ஸ், இவங்க ஹை லெவல் ஆஃபீஸர்ஸ்னு சொல்லலாம். ரெண்டாவது ஜூனியர் கமிஷன்ட் ஆஃபீஸர்ஸ், இவங்கள ஜேசிஓஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குரூப் பி கெஜெட்டட் ஆஃபீஸர்ஸ், மீடியம் லெவல் ஆஃபீஸர்ஸ் இவங்க. மூணாவது அதர் ரேங்க்ஸ். அதர் ரேங்க்ஸில் 2 டைப் இருக்குது. நான் கமிஷன்ட் ஆஃபீஸர்ஸ், என்சிஓஸ்னு சொல்லுவோம். அடுத்து சிப்பாய், சோல்ஜர்ஸ். இந்த கமிஷன்ட் ஆஃபீஸர்ஸ், ஜூனியர் கமிஷன்ட் ஆஃபீஸர்ஸ், அதர் ரேங்க்ஸ், இந்த மூணில் ஃபஸ்ட்டு கமிஷன்ட் ஆஃபீஸர்ஸை பற்றி பார்ப்போம். இது வந்து ஹை லெவல் ஆஃபீஸர்ஸ். இவங்க ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் ஆகும்போது லெஃப்டினன்ட் ஆகுறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு என்ட்ரி. இவங்க பேசிக் டைரக்ட் என்ட்ரி. இது சர்வீஸ் செலெக்ஷன் போர்டு, எஸ்எஸ்பின்னு சொல்லக்கூடிய சர்வீஸ் செலெக்ஷன் போர்டு மூலமாக என்ட்ரி ஆகுறாங்க. இவங்க ஜாயின் பண்ணோடனே இவங்களுக்கு 2 ஸ்டார் ஷோல்டரில் கொடுப்பாங்க. ஜாயின் பண்ண உடனே 2 ஸ்டார் ஷோல்டரில் கொடுப்பாங்க. இமீடியட்டாக உங்களுக்கு கீழே இந்த ஜூனியர் கமிஷன்ட் ஆஃபீஸர்ஸ், அதர் ரேங்க்ஸ்னு சொல்கிறவங்க, சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்துடுவாங்க. அவங்க எந்த ஏஜாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சீனியராக இருந்தாலும் சரி, இமீடியட்டாக இவங்க ஜாயின் பண்ண உடனே இவங்களுக்கு கீழே அவங்க வந்துடுவாங்க. இந்த லெஃப்டினன்ட் போஸ்ட்டோட சேலரின்னு எடுத்துட்டோம்னா 7th பே கமிஷனோட பே மேட்ரிக்ஸ் லெவல் 10ல் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 56,100 ரூபாய் பேசிக் பேலேருந்து 1,77,500 வரையும் வருது. ஒரு மாதத்துக்கு இன்ஹேண்ட் 80,000 ரூபா ஸ்டார்டிங்லேயே வாங்குறாங்க. இந்த 80,000 ரூபா சர்வீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். அடுத்து கேப்டன். கேப்டன் கமிஷன்ட் ஆஃபீஸர்ஸில் செகண்ட் லெவல். லெஃப்டினன்ட்டுக்கு அடுத்து கேப்டன். இவங்களுக்கு 3 ஸ்டார் இருக்கும். லெஃப்டினண்ட்டாக இருந்து 2 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த கேப்டன் போஸ்ட் கொடுக்குறாங்க. 7th பே கமிஷனில் லெவல் 10Bயில் வந்துட்டு இவங்களை ஃபிட்டன் பண்ணுறாங்க. லெவல் 10Bன்றது 61,300 ரூபாயிலிருந்து 1,93,900 ரூபாய் வரையும் வருது. இவங்க ஒரு மாதத்துக்கு கையில் 90,000 ரூபா வாங்குறாங்க ஸ்டார்டிங். அடுத்த ரேங்க் மேஜர். மேஜர்ன்றது கமிஷன்ட் ஆஃபீஸர்ஸில் 3rd லெவல். லெஃப்டினன்ட், கேப்டன், அதுக்கடுத்து மேஜர். இவங்களுக்கு ஒரு அசோக சின்னம், அதாவது நேஷனல் எம்பளம், ஒரு சிங்கம் வந்து ஷோல்டரில் இருக்கும். இவங்க கமிஷன்ட் ஆஃபீஸர்ஸாக 6 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணி அதே சமயம் பார்ட் பி எக்ஸாமும் அவங்களால பாஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா இவங்க இந்த மேஜர் போஸ்ட்டுக்கு வருவாங்க. இந்த மேஜர்ன்றது அட்ஜுனண்ட்டாகவும் சில இடங்களில் செயல்படுவாங்க. அட்ஜுனண்ட் அப்படின்றது ஒரு கம்பெனிக்கு இன்சார்ஜ். ஒரு கம்பெனின்றது 120 சோல்ஜர்ஸ் இருக்கும். இந்த 120 சோல்ஜர்ஸ்க்கு இவங்க இன்சார்ஜாக இருப்பாங்க. இவங்களை கம்பெனி கமாண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க பே லெவல் வந்து 11ல் 7th பே கமிஷனில் ஃபிட்டன் பண்ணுறாங்க. இவங்களோட பேசிக் பே 69,400 ரூபாயிலிருந்து 2,07,200 வரையும் வருது. இவங்க ஒரு மாதத்துக்கு ஸ்டார்டிங் சேலரி இன் ஹேண்ட் வந்து 1,05,000 ரூபா பர் மந்த் வாங்குறாங்க. அடுத்து லெஃப்டினன்ட் கர்னல். ஒருத்தவங்க ஆர்மியில் ஆஃபீஸராக லெஃப்டினண்ட்டாக ஜாயின் பண்ணி ஒரு ப்ரொமோஷன் வாங்கி கேப்டன், அடுத்த ப்ரொமோஷன் வாங்கி மேஜர், அதுக்கடுத்து 4வது லெவலுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு பேர் லெஃப்டினன்ட் கர்னல்னு சொல்லுவோம். இவங்க மேஜராக இருந்து நல்லா சர்வீஸ் பண்ணி 13 வருஷம் டோட்டலாக கமிஷன்டு சர்வீஸ், ஆஃபீஸராக 13 வருஷம் இருந்து அதே சமயம் பார்ட் டி எக்ஸாமும் பாஸ் பண்ணாங்கன்னா இவங்க இந்த லெஃப்டினன்ட் கர்னல் போஸ்ட்டுக்கு வருவாங்க. இந்த லெஃப்டினன்ட் கர்னல் போஸ்ட்டுன்றது ஒரு பெட்டாலியனுக்கே செகண்ட் இன்சார்ஜ். இவங்களுக்கு ஒரு அசோக சின்னமும், அதாவது ஒரு சிங்கம் இருக்கும், ப்ளஸ் ஒரு ஸ்டாரும் இருக்கும். ஒரு ஸ்டாரும் ஒரு சிங்கமும் அவங்களோட ஷோல்டரில் இருந்துச்சுன்னா அவங்க லெஃப்டினன்ட் கர்னல். இவங்க கர்னலுக்கு அடுத்து கர்னலுக்கு உதவியாக இருப்பாங்க. இவங்க செகண்ட் இன்சார்ஜ் ஆஃப் பட்டாலியன்னு சொல்லலாம். ஒரு நாள் கர்னல் லீவில் போனார்னா அந்த பட்டாலியனுக்கே இவங்க தான் இன்சார்ஜாக இருப்பாங்க. பட்டாலியன்றது ஒன்றும் கிடையாது, 3 கம்பெனி சேர்ந்தது தான் ஒரு பட்டாலியன். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், மேஜர் தான் ஒரு கம்பெனிக்கு இன்சார்ஜ். கம்பெனின்றது 120 பேர் இருப்பாங்க. ஸோ 3 கம்பெனி சேர்ந்து ஒரு பட்டாலியன். அந்த பட்டாலியனுக்கு செகண்ட் இன்சார்ஜாக இருப்பாங்க. இவங்க தான் லெஃப்டினன்ட் கர்னல். இவங்களோட சேலரின்னு பார்த்தோம்னா பே ஸ்கேல் 12Aல ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 7th பே கமிஷன் பே ஸ்கேல் 12Aல ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இவங்களோட சேலரி 1,21,200லேருந்து 2,12,400 வரையும். அடுத்தது கர்னல். லெஃப்டினன்ட், கேப்டன், மேஜர், லெஃப்டினன்ட் கர்னல், அதுக்கடுத்து 5வது பொசிஷன் கர்னல். இந்த கர்னல் போஸ்ட்டுன்றது ப்ரொமோஷனில் நார்மலாக டைம் ஸ்கேலில் வராது. இவங்க செலெக்ஷன் ஸ்கேலில் வருவாங்க. டைம் ஸ்கேல்னால் என்ன அர்த்தம்னா, இத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கணும், எந்த பிளாக் மார்க்கும் இருக்கக்கூடாது, இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து ப்ரொமோஷன் வந்துடுவாங்க. இதுக்கு பேர் டைம் ஸ்கேல். லெஃப்டினன்ட், கேப்டன், மேஜர், லெஃப்டினன்ட் கர்னல் வரையும் இந்த டைம் ஸ்கேல். பட் கர்னல்லேருந்து டைம் ஸ்கேல் கிடையாது. கர்னல்லேருந்து செலெக்ஷன் ஸ்கேல், செலெக்ஷன் சிஸ்டம். என்டையர் கேரியர் பர்ஃபார்மன்ஸையும் அவங்க பார்ப்பாங்க.
அதில் ஃபிட்டா அன்ஃபிட்டா அப்படின்னு ஒவ்வொரு வருஷமும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ணி இன்டர்வியூ வச்சு அதில் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் சேர்க்கும் போது அவங்க கமிஷன்ட் ஆஃபீஸராக ஜாயின் பண்ணி 15 வருஷம் இருந்தாவே போதும், அவங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னா அவங்கள கர்னல் ஆக்குவாங்க. சப்போஸ் அவங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இல்லை மீடியமாக தான் இருக்குது அப்படின்னா அவங்க டைம் ஸ்கேலில் ப்ரொமோஷன் கிடைக்கும் 26 வருஷத்தில். அப்போ ஒருத்தவங்க லெஃப்டினண்ட்டாக ஜாயின் பண்ணி 15 வருஷம் கமிஷன்டு சர்வீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க கர்னல் ஆவாங்க. சப்போஸ் பர்ஃபார்மன்ஸ் மீடியமாக இருந்துச்சுன்னா 26 வருஷம் அதாவது 11 வருஷம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக இந்த போஸ்ட்டுக்கு வந்துடுவாங்க. இவங்களுக்கு ஒரு சிங்கமும் 2 ஸ்டாரும் ஷோல்டரில் இருக்கும். சட்ட காலரில் பார்த்தீங்கன்னா ஒரு தங்க ஜரிகையிலான சிவப்பு பட்டி இருக்கும். இவங்க ஒரு பட்டாலியனுக்கு இன்சார்ஜாக இருப்பாங்க. பட்டாலியன்றது சில இடங்களில் ரெஜிமெண்ட்னு சொல்லுவாங்க. இவங்கள பட்டாலியன் கமாண்டர் ஆர் கமாண்டிங் ஆஃபீஸர் இப்படி ஏதாவது ஒரு பேரில் சொல்லுவாங்க. ஸோ இது 3 கம்பெனி சேர்ந்தது தான் ஒரு பட்டாலியன். இவங்களோட பே லெவல் 13, 7th பே கமிஷன் பே லெவல் வந்து 13. இவங்களோட சேலரி 1,30,600 பேசிக்லேருந்து 2,15,900 பேசிக் வரையும். இவங்க கையில் ஒரு மாதத்துக்கு ஸ்டார்டிங் சேலரி 1,80,000க்கு மேலே வாங்குவாங்க. இவங்களோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 54. கர்னலுக்கு அடுத்த ரேங்க் பிரிகேடியர். கமிஷன்ட் ஆஃபீஸராக 6வது லெவல் இந்த பிரிகேடியர். 25 வருஷம் கமிஷன்ட் ஆஃபீஸராக சர்வீஸ் பண்ணி சர்வீஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா இந்த பிரிகேடியர் போஸ்ட் வர முடியும். இவங்களுக்கு 3 ஸ்டாரும் ஒரு சிங்கமும் ஷோல்டரில் இருக்கும். இவங்க சட்ட காலரில் தங்க நிறத்திலான ஒரு ஸ்டாரும் சிவப்பு பட்டியும் இருக்கும். இவங்க காரோட நம்பர் பிளேட் பக்கத்தில் சிவப்பு பிளேட்டும் அதில் ஒரு தங்க நிற ஸ்டாரும் இருக்கும். இதே இது போலீஸ் ஆஃபீஸராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதே இடத்துல ப்ளூ பிளேட்டும் அதில் ஒயிட் ஸ்டாரும் இருக்கும். இவங்க ஒரு பிரிகேடுக்கே இன்சார்ஜாக இருப்பாங்க. ஒரு பிரிகேடு அப்படின்றது 3 அல்லது அதுக்கு மேற்பட்ட பட்டாலியன் சேர்ந்தது ஒரு பிரிகேடு. ஒரு பிரிகேடுன்றது அப்ராக்சிமேட்டாக 3000 ஆர்மி பர்சன்ஸ்க்கு மேலே இருப்பாங்க. இவரோட பே லெவல் 13A. 13Aன்றது 1,39,600லேருந்து 2,17,600 வரையும் இருக்கும். ஸ்டார்டிங் சேலரி 2 லட்ச ரூபாயிலிருந்து வாங்குவாங்க. இவங்களோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 56 வயசு. பிரிகேடியருக்கு அடுத்த போஸ்ட் மேஜர் ஜெனரல். இது கமிஷன்ட் ஆஃபீஸரில் 6வது லெவல். 32 வருஷம் கமிஷன்ட் ஆஃபீஸராக சர்வீஸ் பண்ணவங்க இந்த போஸ்ட்டுக்கு வர முடியும். இவங்களுக்கு ஷோல்டரில் பெருக்கல் குறியீடு போன்ற கத்தி மற்றும் குறுந்தடியும் அதோட ஒரு ஸ்டாரும் இருக்கும். சட்ட காலரில் சிவப்பு பட்டி இருக்கும். அதில் தங்க நிறத்திலான 2 ஸ்டார் இருக்கும். இவங்க கார் நம்பர் பிளேட் அதாவது கார் முன்னாடி இருக்கிற நம்பர் பிளேட்டில் சிவப்பு பிளேட்டும் அதில் தங்க நிறத்திலான 2 ஸ்டார் இருக்கும். மேஜர் ஜெனரல்ன்றது ஒரு டிவிஷனை கண்ட்ரோல் பண்ணுறவங்க. இவங்களுக்கு டிவிஷனல் கமாண்டர் அப்படின்ற பேரும் இருக்குது. டிவிஷன்றது 3 பிரிகேடு சேர்ந்தது, 3 அல்லது அதற்கு மேற்பட்ட பிரிகேடு சேர்ந்தது ஒரு டிவிஷன். ஒரு டிவிஷன்றது 15,000 டைரக்ட் ஆர்மி பர்சன்ஸும் 8,000 சப்போர்ட்டிங் ஆர்மி பர்சன்ஸும் இருப்பாங்க. மொத்தம் 23,000 ஆர்மி பர்சன்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த 23,000 ஆர்மி பர்சன்ஸும் ஒரு மேஜர் ஜெனரல் கீழே வராங்க. இந்த மேஜர் ஜெனரலோட பே லெவல் 7th CPCயில் 14வது பே லெவல். அதாவது 1,44,200லேருந்து 2,18,800 வரையும் இவங்க சேலரியாக வாங்க முடியும். ஸோ இன் ஹேண்ட் ஸ்டார்டிங் சேலரியே ஸ்டார்டிங்கில் 2,20,000 ரூபா பர் மந்த் வாங்குவாங்க. இவங்களோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 58. மேஜர் ஜெனரலுக்கு அடுத்த போஸ்ட் லெஃப்டினன்ட் ஜெனரல். இது கமிஷன்ட் ஆஃபீஸராக 7வது லெவல். 36 வருஷம் கமிஷன்ட் ஆஃபீஸராக சர்வீஸ் பண்ணியிருந்தா இந்த போஸ்ட்டுக்கு வர முடியும். லெஃப்டினன்ட் ஜெனரல் போஸ்ட்டில் இருக்கவங்களுக்கு ஷோல்டரில் பெருக்கல் குறியீடு போன்ற ஒரு கத்தி குறுந்தடியும் அதோட ஒரு சிங்கமும் இருக்கும். இவங்க சட்ட காலரில் சிவப்பு பட்டியும் அதில் தங்க நிறத்திலான 3 ஸ்டார்ஸ் இருக்கும். அதே மாதிரி காரில் நம்பர் பிளேட் பக்கத்தில் சிவப்பு பிளேட்டும் அதில் தங்க நிறத்திலான 3 ஸ்டார் இருக்கும். இந்தியாவில் மொத்தம் 7 கமாண்ட்ஸ் 14 கோர் இருக்குது. இதில் ஏதாவது ஒன்றுக்கு சீஃபாக ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி சீஃபாக ஆக்ட் பண்ணும்போது இவங்கள கமாண்டிங் ஆஃபீஸர் இன் சீஃப், கமாண்டன்ட் இன் சீஃப் அப்படின்னு சொல்லுவோம். இதில் சீனியர் மோஸ்ட்டாக இருக்கவங்க வைஸ் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃபாகவும் ஆக்ட் பண்ணுவாங்க. இவங்களோட பே லெவல் 7th பே கமிஷன் பே லெவல் 15லேருந்து 17 வரையும் வருது. ஸோ 1,82,200லேருந்து 2,25,000 வரையும் பேசிக் பே வருது. ஸோ இன் ஹேண்டு கையில் வாங்குறது 2,50,000 அல்லது அதுக்கு மேலே ஸ்டார்டிங்கில் வாங்குவாங்க. இவங்களோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 60. லெஃப்டினன்ட் ஜெனரலுக்கு அடுத்த போஸ்ட் ஜெனரல். இதுதான் இந்தியன் ஆர்மிலே ஹையஸ்ட் போஸ்ட். இவங்களை சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லுவோம். சீஃப் ஆஃப் இந்தியன் ஆர்மி அப்படின்னு சொல்லுவோம். இவங்க கமிஷன்ட் ஆஃபீஸரில் 8வது லெவல். பெஸ்ட்டு பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய லெஃப்டினன்ட் ஜெனரலை எடுத்து இந்த போஸ்ட்டில் போடுவாங்க. இவங்களுக்கு பெருக்கல் குறியீடு போன்ற ஒரு கத்தி குறுந்தடியும் ஒரு சிங்கமும் அதோட ஒரு ஸ்டாரும் இவங்களோட ஷோல்டரில் இருக்கும். இவங்களோட சட்ட காலரில் சிவப்பு பட்டியும் அதில் 4 தங்க நிறத்திலான ஸ்டார்ஸ் இருக்கும். அதே மாதிரி இவங்க காரில் ஃப்ரண்ட் சைடில் தங்க நிறத்திலான 4 ஸ்டார்ஸ் இருக்கும். இவங்களோட பே லெவல் 18, 7th பே கமிஷன் பே லெவல் 18. ஸோ 2,50,000 ரூபா பேசிக் பே. இவங்க இன்ஹேண்ட் சேலரி 3,50,000 வரும். இவங்களோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 62. ஜென்ரலுக்கு அடுத்த போஸ்ட் ஃபீல்டு மார்ஷல். பொதுவாக ஃபீல்டு மார்ஷல்ன்ற போஸ்ட் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஜென்ரல் தான் மேக்ஸிமம் போஸ்ட். பட் எமர்ஜென்சி டயத்தில் அதாவது ஏதாவது வார் வருது, ப்ராப்ளம் வருதுன்னா அந்த டயத்தில் ஃபீல்டு மார்ஷல் அப்படின்ற போஸ்ட் கொடுப்பாங்க. ஜென்ரல் அல்லது சீஃப் ஆஃப் இந்தியன் ஆர்மியை ப்ரொமோஷன் கொடுத்து ஃபீல்டு மார்ஷல் ஆக்குவாங்க. இந்த ஃபீல்டு மார்ஷல்ன்றது சீஃப் ஆஃப் இந்தியன் டிஃபென்ஸ். அதாவது இந்தியன் டிஃபென்ஸ்ன்றது இந்தியன் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், பேராமிலிட்ரி, ஆல் அதர் ஃபோர்ஸஸ் எல்லாத்தோட கண்ட்ரோலும் இந்த இந்தியன் டிஃபென்ஸ்க்கு வந்துடும்.
ஸோ சீஃப் ஆஃப் இந்தியன் டிஃபென்ஸ் அப்படின்றபோது இவங்க எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ எமர்ஜென்சி டயத்தில் வார் வரும்போது எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணணுன்றதுக்காக இந்த போஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இவங்க ஷோல்டரில் தாமரை பூங்கொத்துகளால் ஆன மலர் வளையமும் அதனுள்ள ஒரு கத்தியும் குறுந்தடியும் இவற்றுடன் சேர்த்து ஒரு அசோக சின்னமும் இருக்கும். இவங்க சட்ட கலரில் 5 ஸ்டார் இருக்கும். அந்த ரெட் கலர் பட்டியில் 5 ஸ்டார் இருக்கும். இவங்க கார்லேயும் அதே மாதிரி ஒரு ரெட் கலர் பிளேட் இருக்கும். அதில் 5 ஸ்டார் இருக்கும். இவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் கிடையாது. இதுவரையும் இந்தியாவில் 2 பேர் தான் இந்த பொசிஷனில் வந்திருக்காங்க. அதுவும் எமர்ஜென்சி டயத்தில். ஒன்று ஃபீல்டு மார்ஷல் மானக்ஷா, இன்னொன்று ஃபீல்டு மார்ஷல் கரியப்பா. இதுவரையும் நம்ம பார்த்தது கமிஷன்ட் ஆஃபீஸர்ஸ். இவங்களுக்கு அடுத்த லெவல் ஜூனியர் கமிஷன்ட் ஆஃபீஸர்ஸ். இவங்களை ஜேசிஓஸ்னு சொல்லுவோம். இவங்க குரூப் பி கெஜெட்டட் ஆஃபீஸர்ஸ். இவங்க குரூப் ஏ கெஜெட்டட் ஆஃபீஸர்ஸான இந்த கமிஷன்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு கீழே ஒர்க் பண்ணுவாங்க. இவங்க ஒரு பிளட்டூனுக்கு இன்சார்ஜாக இருப்பாங்க. ஒரு பிளட்டூன்றது 32 ஆர்மி பர்சன்ஸ் சேர்ந்தது. இந்த ஒவ்வொரு பிளட்டூனுக்கும் இவங்க தான் இன்சார்ஜாக இருப்பாங்க. இவங்களுக்கு பேர் பிளட்டூன் கமாண்டர். இந்த பிளட்டூன்ஸ் 3 பிளட்டூன் சேர்ந்தால் தான் ஒரு கம்பெனி வரும். ஸோ இந்த பிளட்டூன் கமாண்டர் 32 பேரை இன்சார்ஜாக இருப்பார். இந்த ஜூனியர் கமிஷன்ட் ஆஃபீஸர்ஸில் 3 கேட்டகரி இருக்குது. நாயிப் சுபேதார், சுபேதார் மேஜர். ஃபஸ்ட்டு நாயிப் சுபேதார். இவங்களோட ஷோல்டரில் ஒரு தங்க நிறத்திலான ஸ்டார், அது பக்கத்திலே சிவப்பு மஞ்சள் நிறத்திலான பட்டி இருக்கும். இவங்க 7th பே கமிஷன் பே ஸ்கேல் பே லெவல் வந்து 6ல் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ 35,400லேருந்து 1,12,000 வரையும் பேசிக் பே கிடைக்குது. ஸ்டார்டிங் சேலரி இன் ஹேண்டு 55,000 ரூபா பர் மந்த் வாங்குறாங்க. இவங்களோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 28 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருந்தா ரிட்டையர் ஆயிடுவாங்க. அல்லது வயசு 52 ஆயிருந்தாலும் ரிட்டையர் ஆயிடுவாங்க. இது ரெண்டில் எது முதல்ல வருதோ அதில் ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவாங்க. அடுத்து சுபேதார். நாயிப் சுபேதார்லேருந்து ப்ரொமோஷன் வாங்கி சுபேதார் ஆவாங்க. இவங்களுக்கு ஷோல்டரில் 2 தங்க ஸ்டார் இருக்கும். அது பக்கத்திலே சிவப்பு மஞ்சள் நிறத்திலான பட்டி இருக்கும். இந்த குரூப் ஏ ஆஃபீஸர்ஸ் கமிஷன்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு இந்த சிவப்பு மஞ்சள் நிறத்திலான பட்டி இருக்காது. இவங்களோட பே லெவல் வந்து 7, அதாவது 44,900லேருந்து 1,42,400 வரையும் பேசிக் பே வருது. ஸோ இவங்க இன்ஹேண்டு கையில் வாங்குறது 70,000 ரூபா மாதத்துக்கு வாங்குறாங்க. இவங்களோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 30 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருந்தாங்கனாலோ அல்லது வயசு 52 வயசு ஆயிருந்தாலோ இவங்க எது முதல்ல வருதோ அப்போ ரிட்டையர் ஆயிடுவாங்க. 3வது போஸ்ட் சுபேதார் மேஜர். இந்த சுபேதார்லேருந்து ப்ரொமோஷன் வாங்கி சுபேதார் மேஜர் ஆவாங்க. இவங்க ஷோல்டரில் ஒரு சிங்கமும் அது பக்கத்தில் சிவப்பு மஞ்சள் நிறத்திலான ஒரு பட்டியும் இருக்கும். இவங்களோட பே லெவல் 7th பே கமிஷன் பே லெவல் 8, அதாவது 47,600 பேசிக்லேருந்து 1,51,100 வரையும் வருது. இவங்க ஸ்டார்டிங்கில் இன் ஹேண்ட் பர் மந்த் 75,000 ரூபா வாங்குறாங்க. இவங்களோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 34 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருந்தாங்கனாலோ அல்லது வயசு 54 இருந்தாலோ இவங்க எது முதல்ல வருதோ அதில் ரிட்டையர் ஆயிடுவாங்க. இதுவரையும் கமிஷன்ட் ஆஃபீஸர்ஸ், அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுற ஜூனியர் கமிஷன்ட் ஆஃபீஸர்ஸை பற்றி பார்த்தோம். இந்த ஜூனியர் கமிஷன்ட் ஆஃபீஸர்ஸ் ஒரு பிளட்டூனுக்கு இன்சார்ஜாக இருப்பாங்க. இதுக்கு அடுத்து அதர் ரேங்க்ஸ்ன்றது இருக்குது. அதர் ரேங்க்ஸ் 3 கேட்டகரியாக இருக்குது. சிப்பாய் அல்லது சோல்ஜர்ஸ்னு சொல்லுவோம், லேன்ஸ் நாய்க்குன்னு சொல்லுவோம், நாய்க்குன்னு சொல்லுவோம். இதில் இந்த லேன்ஸ் நாய்க்கும் நான் கமிஷன்ட் ஆஃபீஸர்ஸ். இந்த சிப்பாய் சோல்ஜர் இந்த ஆஃபீஸர் கேட்டகரியும் கிடையாது. ஃபர்ஸ்ட் சிப்பாய் அல்லது சோல்ஜரை பார்ப்போம். இதுதான் ரொம்ப பேசிக்கான என்ட்ரி லெவல் போஸ்ட். இதுக்கு கீழே போஸ்ட் ஆர்மியில் கிடையாது. இந்த சிப்பாய் அல்லது சோல்ஜருக்கு பிளைன் ஷோல்டர் இருக்கும். எந்த ரேங்கோ எந்த பேட்சோ இருக்காது. இவங்களோட பே லெவல் 3, அதாவது 7th பே கமிஷன் பே லெவல் 3 21,700லேருந்து 69,100 வரையும் இருக்கும். கையில் வாங்குற சேலரி 30,000 ரூபா மாதத்துக்கு ஸ்டார்டிங்கில் வாங்குவாங்க. இவங்க 19 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருந்தாலோ அல்லது 42 வயசு ஆயிருந்தாலோ ரிட்டையர் ஆயிடுவாங்க. இவங்க ப்ரொமோஷன் வாங்கினாங்கன்னா லேன்ஸ் நாயக் ஆகுவாங்க. இந்த லேன்ஸ் நாயக், அதுக்கடுத்து வரக்கூடிய நாயக், அதுக்கடுத்து ப்ரொமோஷன் வாங்கினா வரக்கூடிய ஹவில்தார், இதெல்லாம் நான் கமிஷன்ட் ஆஃபீஸர்ஸ் அப்படின்ற கேட்டகரியில் வரும். இந்த லேன்ஸ் நாயக்கோட ஷோல்டரில் வி வடிவிலான ஒரு கோடு இருக்கும். இவங்களோட பே லெவல் 3, அதாவது 21,700லேருந்து 69,100 வரையும் பேசிக் இருக்கும். கையில் இன்ஹேண்டாக ஸ்டார்டிங் மந்த் ஃபர்ஸ்ட் மந்த் வாங்குறது 32,000 ரூபாய். இவங்க ப்ரொமோஷன் வாங்கினாங்கன்னா நாய்க்கா வாங்க. இவங்களோட ஷோல்டரில் 2 வி வடிவிலான கோடு இருக்கும். இவங்களோட பே லெவல் 4, பேசிக் பே 25,500லேருந்து 81,100 வரையும் வரும். இவங்களோட ஸ்டார்டிங் சேலரி 40,000 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த நாய்க்கு ப்ரொமோஷன் வாங்கினாங்கன்னா ஹவில்தார் ஆவாங்க. ஹவில்தாரோட ஷோல்டரில் 3 வி வடிவிலான கோடு இருக்கும். இவங்க ஹவில்தாரோட பே ஸ்கேல் பே லெவல் 5, பேசிக் பே 29,200லேருந்து 92,300 வரையும் வாங்குவாங்க. இவங்களோட இன்ஹேண்ட் சேலரி 50,000 ரூபாய் மாதத்துக்கு வாங்குவாங்க. இந்த வீடியோவில் இந்தியன் ஆர்மியில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர் சோல்ஜர்ஸை பற்றி முழுசாக நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.